మా ఉంటా ఇళయరాజా ఫ్యాన్స్ ఈ అమ్మాయి ఎన్న పడుకుంటానని నాకు తెలుసు. మేమంతా ఇళయరాజా ఫ్యాన్స్. ఈ అమ్మాయి ఎలా పడగొట్టాలో మాకు తెలుసు. Hi friend and welcome to another episode of Big Boss somehow keeps getting worse. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா yet another installation of Big Boss, but சாதா Big Boss இல்ல, Big Boss common man. Because this man is a creative genius. இது வந்து என்னன்னா பிக் பாஸ்க்கு போலாம், நீங்களும் போகலாம் அப்படி சொல்லி பீப்புளை ஹூக் பண்ணி அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு செலெக்ஷன் வச்சாங்களா, 2 செலெக்ஷன் வச்சாங்களா, செலெக்ஷனா வச்சு ஃபில்டர் பண்ணி ஃபைனலா இந்த ஷோக்கு கூட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஷோக்கு கூட்டு வந்திருக்கோம்னா இவங்க எல்லாரையும் பிக் பாஸ்க்கு கூட்டு போறது இல்ல, இவங்களை வந்து டிவில டெலிகாஸ்ட் பண்ணி கண்டென்ட்லாம் உருவிட்டு இதுல இருந்து 1-2 பேரை பிக் பாஸ்க்கு கொண்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். பட் யா, தட் இஸ் த பாயிண்ட். பட் அது இங்க பிரச்சனை இல்ல. பீப்புளையே அடிச்சுக்க விடுறது வந்து இஸ் கெட்டிங் பேட் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். நிறைய பேர் ரீல்ஸ் இல்லாம எனக்கு அனுப்பியிருந்தீங்க, லைக் ஸ்னிப்பெட்ஸ் ஆஃப் தி ஷோ அண்ட் யூ டோல்ட் மீ இத பாருங்க, இத பேசுங்க, இந்த கிளிப்பை பாருங்க அப்படின்னு. சோ அதெல்லாம் தான் பார்க்க போறோம், எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஃபுல் ஸ்டார்ட். இது சீரியஸாவே பிளான் பண்ணி போட்டு வந்திருக்கீங்களா? இதுதான் ப்ரோ, நான் என்ன ரியலா காமிச்சுக்கணும் அப்படினால வந்தேன். ஃபேக்கா எனக்கு இருக்க பிடிக்காது. அதுக்காக இவ்வளவு ரியலாவா வருவீங்க? சோ என்ன எதுக்காக இந்த என்ன what are you trying to say? I'm not trying to say anything, I'm just being myself. அவ்வளவுதான். இது myself இதுல ஒரு வேஷம். ஏன்னா இதுக்கு நீங்க ஒரு ரீசனே தர மாட்டீங்க. நீங்க இந்த ரீல் வந்து நான் ஆல்ரெடி பாத்துட்டேன். ஏன்னா நீங்க நிறைய பேர் எனக்கு அனுப்புன ரீல் இதுதான். ஷோக்கு வந்து நைட்டி போட்டு வந்து இஸ் a choice. ஏன் போட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டா சொல்றாங்க this is who I am, நான் ஆளே இப்படிதானே. இவங்களை நான் ஆல்ரெடி பாத்திருக்கேன். இவங்க வந்து நியூ ஃபேஸ் எல்லாம் கிடையாது. இவங்க ரீல்ஸ் எல்லாம் நான் நிறைய பாத்திருக்கேன். பண்ணி கேல் வீட்டுல இருக்கிறது எப்படி இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த ரீல்ஸ்ல எல்லாம் நைட்டி தான் போட்டிருப்பாங்க, ஏன்னா வீட்டுல நைட்டி தான் போடுவாங்க. So அதனாலதான் இப்படி போட்டு வந்திருக்காங்க நான் நினைக்கிறேன். because she is known in this territory இந்த அவுட்ஃபிட் போட்டு. but I could be wrong. and அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுதான் நான், இது எனக்கு இப்படிதான் இருக்க பிடிக்கும் அப்படி சொல்றாங்க. I don't know how to take that. ஏன்னா ஒரு ஷோக்கு நைட்டி போட்டு வந்து நான் இதுவரை பார்த்தது இல்ல. இது எந்த அளவுக்கு பேடுன்னு எனக்கு தெரியல, எந்த அளவுக்கு அக்செப்டபிள்னு எனக்கு தெரியல. I just find it weird and hard. ஏன்னா நான் இதுவரை இதை பார்த்தது இல்லை. நான் பார்த்தது இல்லைன்றதுக்காக நீங்க போடக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அதனால இதுதான் நான் அப்படி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சோ சொல்லுங்க, என்ன அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இல்ல நைட்டில போகிறது அப்படின்னு she was just talking. இதுதான் பேசிருக்கீங்க. நைட்டில போறது கம்ஃபர்ட்டபிளா இல்ல. நான் ஃபுல்லா சொல்லிட்டேன். இவங்க முன்னாடி என்ன பத்தி கம்ப்ளைன்ட் பண்ணாங்க. இல்ல எல்லாம் போய் அடிங்க. ஓகே, நீங்க வெயிட் பண்ணுங்க பிரியவர்ஷினி. நீங்க முன்னாடி தான் எங்களுக்கு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து நான் நைட்டி போட்டு வந்தேன். நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கல, நான் சேஞ்ச் பண்ணிடலாம்னு இருந்தேன். ஆனா எல்லாரும் வந்து என்கிட்ட கேட்டாங்க, நீங்க நைட்டி போட்டுருக்கீங்கல்ல, ஏதாச்சும் ஸ்பெஷாலிட்டி இருக்கா? எல்லாரும் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்தாங்க. அதனால தான் நான் செகண்ட் டேவும் நைட்டி போட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு attention seeking tactic. the reaction எதுக்கு தேவையில்லாம me being myself, I am being real. நீங்க என்ன உடை வேணாலும் போடலாம், அத பத்தி இங்க யாருமே ஜட்ஜ் பண்றதுக்கு யாருமே கிடையாது. Thank you. ஆனா நீங்க சொன்ன காரணமும் நீங்க போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒன்னு this is what I am, I want to be real அப்படி ஒரு attention seekingகாக லுங்கி மாதிரி மச்ச வேற கட்டின்னு இருக்காங்க. சிக்னேச்சர் நைட்டி மூவ் எல்லாருமே அப்படிதான் வீட்டுல இருப்பாங்க. பட் the thing is வெளியே இருக்கிறவங்க அவங்க வந்து சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி இப்பதான் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி இது அன்கம்ஃபர்டபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அட்டென்ஷன் கிடைக்குது அப்படின்னு போட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு ஜட்ஜும் சொல்றாங்க இது அட்டென்ஷன் சீக்கிங் டாக்டிக்ஸா அப்படின்னு. அவங்க ஆமான்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து மஜாவா தெரிஞ்சிருப்பாங்க. பிகாஸ் தட்ஸ் ட்ரூ. அட்டென்ஷன் சீக்கிங்க்கு தான் பண்றாங்க. எல்லாருமே அதுக்கு தானே பண்றாங்க. லைக் இப்ப நான் தெருவுல சும்மா ஒரு ட்ரெஸ் போட்டு வாக்கிங் போயிட்டு இருக்கேன்னா அது அட்டென்ஷன் சீக்கிங்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் நைட்டி போட்டு போலாம், ஷார்ட்ஸ் போட்டு போலாம், புடவை கட்டிட்டு போலாம், சுடிதார் போட்டு போலாம், என்ன வெட்டி போட்டு வேணா போலாம். ஏன்னா அதோட பர்பஸ் வந்து நான் ரோட்ல எல்லாரும் என்ன பாக்கணும்ன்றதுக்கு இல்ல, நான் ரோட்டை யூஸ் பண்ணணும்ன்றது. பட் பிக் பாஸ்க்கு நான் ஒரு ட்ரெஸ் போட்டு வரேன்னா அஃப்கோர்ஸ் எந்த ட்ரெஸ் போட்டா அட்டென்ஷன் கிடைக்கும், எந்த ட்ரெஸ் போட்டா நான் நல்லா இருப்பேன், எந்த ட்ரெஸ் பார்க்க நல்லா இருக்கும், எந்த ட்ரெஸ் ஷோக்கு அக்யூரேட்டா இருக்கும், இப்படிலாம் நினைச்சுதான் போட்டுக்கிட்டு வருவாங்க. இப்போ நான் இந்த ஷோக்கு போறேன்னா காட் ஃபர்பிட் நான் வந்து என்னைய சூப்பரா
பிரசன்ட் பண்ணிக்கதான்ப்பா. ஏன்னா நம்ம டிவில வரோம். அவங்கவுங்க எது போட்டா ஸ்பெஷலா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் போட்டு வருவாங்க. இவங்களுக்கு இந்த நைட்டி போட்டா ஸ்பெஷலா இருக்கும், நம்ம ஏன் நைட்டிலேயே போக கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா தோணி இருந்திருக்கும், போட்டு வந்திருக்காங்க. அதை அப்படியே சொல்லி இருந்திருக்கலாம், நீங்க அட்டென்ஷன் சீக்கிங் டாக்டிக்ஸா இது அப்படின்னு கேட்டோம்னா, ஆமாங்க எல்லாரும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அட்டென்ஷன் சீக் பண்ணுவாங்க, நான் இது போட்டு வந்து அட்டென்ஷன் சீக் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க தக் லைஃப் காமிச்சிருந்திருக்கலாம். பட் அவங்க அங்க வந்து கொஞ்சம் சோகம் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இவங்க சொன்னதும் வந்து நீங்க அட்டென்ஷன் சீக் பண்றீங்க, எங்களுக்கு பிடிக்கலன்ற மாதிரி மத்த ஜட்ஜஸும் ஏதோ சொன்ன மாதிரி நான் வேற கிளிப் பார்த்தேன், அந்த கிளிப் என்கிட்ட இல்ல. பட் யா, இவங்க வந்து நிறைய இடத்துல போய் சொல்லிட்டு வேற இருந்தாங்க, நிறைய இன்டர்வியூஸ்ல எல்லாம் இந்த மாதிரி, அந்த இன்டர்வியூஸ்க்கும் நைட்டி தான் போட்டு போயிருந்தாங்க. அங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி அவங்க என்ன வந்து கஷ்டப்படுத்திட்டாங்க, எனக்கு அழுகையா வந்துச்சு. ஃபுல் கிளிப் போட சொல்லுங்க, ஃபுல் கிளிப் half an hour போட சொல்லுங்க, நீங்க கட் பண்ணி போடுறதுலாம் ஐ வில் நாட் அப்ரிஷியேட் அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த பிரச்சனையும் நிறைய வாட்டி வந்திருக்கு விஜய் டிவில. நான் பேசினதை வந்து கிளிப் பண்ணிட்டாங்க, கட் பண்ணிட்டாங்க, எடிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. precisely why I never go to any interviews. நம்ம என்ன பேசுவோனோ தெரியாது, அதுல என்ன இருக்கும்னு நமக்கு தெரியாது. என்ன வேணா பண்ணலாம், எடிட்டிங்ல ஒரு வீடியோ எப்படி வேணா மாத்தலாம். நான் எடிட் பண்றனால எனக்கு தெரியும். அண்ட் கமெண்ட்ஸ்ல வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இவங்க டீச்சர் தானே, ஸ்கூலுக்கு நைட்டியோட போவாங்களா அப்படின்னாங்க. ஃபேர் என்னஃப். ஏன்னா இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போறோம்னா ஃபார்மல்ஸ்ல தான் போகணும், ஸ்கூலுக்கு போறோம்னா அவங்க ட்ரெஸ் கோட் வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி புடவை கட்டு வரணும், அதுல தான் போகணும். பட் பிக் பாஸ்க்கு அந்த மாதிரி செட் என்னது ட்ரெஸ் கோட்ஸ் எல்லாம் எதுவும் இல்ல. அதனால டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் யூ கேன் வேர் எனிதிங் as long as you think it would serve the purpose. அதனால உங்க எண்ணம் ராங் அப்படின்னு அந்த நைட்டி போட்ட அக்காட்டெல்லாம் என்னால சொல்ல முடியாது. பட் ஸ்டில் இட் இஸ் a little weird ஒரு டிவி ஷோல நைட்டி போட்டு போறது. பட் end of the day உங்கள் சாய்ஸ். அத ஜட்ஜஸ் எப்படி பர்சீவ் பண்றாங்கன்றதும் அவங்க சாய்ஸ் தான் சொல்ல முடியும். நீ ஏன் இதை போட்டு வந்த, இதெல்லாம் நீ போடக்கூடாது அப்படின்னாச்சும் அட்லீஸ்ட் அவங்க சொல்லல. அந்த மாயா வந்து அவங்க your சாய்ஸ், நீங்க போட்டுக்கங்க, ஆனா நீங்க ரீசனிங் தான் தரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ சீம்ஸ் ஃபேர் எனஃப். இதுக்கப்புறம் அவங்க செலக்ட் ஆனாங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. நைட்டி போட்டு வந்தது சீக்ஸ் அட்டென்ஷன், கிராப்ஸ் அட்டென்ஷன், எஸ். பட் இஸ் இட் அப்சல்யூட்லி ராங் டு டு தட்? எனக்கு அப்படி தோணலை. நைட்டி போட்டுக்க அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. மேம் லைட்டா இங்க மட்டும் பியூட்டி மேம், ஒண்ணும் இல்ல பிரச்சனை. கொசு கிடைக்குதா? கொசு இல்ல, பியூட்டி மேம். Get this cheesy guy out of here. எனக்கும் சீசன் 1ல ஓவியாவை பிடிக்கும். நான் ஓவியாவை பார்த்தாலும் I might respond the same way. கொக்கு நட்டு கொக்கு இட்டு முட்டை கட்டு முட்டை நுட்டு நட்டு முக்க But starting off with this line, and நான் வந்து ஒரு ரெக்கார்டுக்கு சொல்லிடுறேன், எனக்கு இவங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படிலாம் சொல்லாதீங்க. இந்த ஷோக்கு வரவங்க சில பேர் நான் பார்த்திருக்கேன். they already have a following I think. and judgesல வந்து ஓவியா சீசன் நான் பார்த்திருக்கேன். it's the first season, நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம். I liked her a lot. ஆரி அவர் சீசன் வந்து நான் பார்த்திருக்கேன். அவரு ஒரு ஜட்ஜ், அவர் சீசன் பார்த்திருக்கேன். அவரு எனக்கு அவ்வளவா பிடிச்சதான்னா எல்லா இடத்துலயும் கருத்து சொல்லிட்டே இருக்காரு அப்படின்னு கொஞ்சம் கடுப்பா இருக்கும். ஒருத்தன் ஸ்ட்ரிக்டா இருந்தா உங்களுக்கு கசக்குது இல்ல, பெர்ஃபெக்ட்டா இருந்தா பிடிக்கல இல்ல, நல்லவனா இருந்தா போர் அடிக்குது இல்ல. கருத்து சொல்றது பிரச்சனை இல்ல, ஒரு மாதிரி பேசுவாரு என்னமா. ஓகே, அந்த லெவல். அந்த ராஜு அப்படின்னு இருக்கிற ஒரு சீசன் நான் பார்த்தது இல்ல, சோ ஐ டோன்ட் நோ அபவுட் ஹிம். மாயா இருக்காங்க, அவங்க சீசனும் நான் பார்த்தது இல்ல, சோ அவங்க பிக் பாஸ்ல எப்படி இருந்தாங்க எனக்கு தெரியாது. பட் அவங்க ரெண்டு பேருமே நான் வெளியே பார்த்திருக்கேன். இந்த ராஜு அவர் டிவி ஷோ சீரியல்ல எல்லாம் பார்த்திருக்கேன். மாயா அவங்களையும் வந்து அவங்க யூடியூப் சேனல், அவங்க ஸ்டாண்ட் அப் ஷோ அதுல எல்லாம் பார்த்திருக்கேன். அதனால இவங்க எல்லாரையுமே எனக்கு தெரியும். பட் ரெண்டு பேரோட பிக் பாஸ் சீசன் தான் நான் பார்த்திருக்கேன். பியூட்டி எல்லாம் இருக்கட்டும், நீங்க கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க. இந்த பியூட்டிக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன டியூட்டி தெரியுமா? என்ன டியூட்டி? உன்னை வெளியில அனுப்புறதுதான். ஐயோ பியூட்டிக்கு என்ன டியூட்டி? பீக் விஜய் டிவி ஹியூமர். அடுத்து ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம், நீங்க பாத்துட்டு இருக்கிறது எனர்ஜி இல்ல. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம், நீங்க பாத்துட்டு இருக்கிறது பிக் பாஸ். எனர்ஜியா இருக்கு, ஜாஸ்தியா இருக்கு. படத்துல வர மாதிரி பண்றேன் இல்ல, பத்தல இல்ல, ஜாஸ்தியா இருக்கு. இஸ் திஸ் செலக்ஷன் ப்ராசஸ் ஆர் புல்லிங் ப்ராசஸ்? நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஜட்ஜஸ் வந்து கண்டஸ்டன்ட்ஸ் புல்லி பண்றாங்க அப்படின்னு. ஐ கேன் see where they were coming from. போடிட்டு மாப்பனானே உங்களுக்கு ஏத்த மாதிரி வைப் ஏத்துறதுக்கு ஆதித கரிகால கசரத பரையல பலல கலைஞனுக்கு கவிதை விருந்து உனக்கும் எனக்கும் இருக்கும் தவளை மறக்கும் அந்த எல்லாம் மாத்தி மாத்தி கேட்டது இப்படி ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. நீங்க எழுதின பாட்டா? இல்ல வேற ஒருத்தர் பாடினாரு, அத பார்த்து நானும் பாட்டை எடுத்து நீங்க. ஆமா நானுமே எழுதி இருக்கேன், அது வேணா பாட்டுமா? அது நானே பாடுறேன். LIC ஐட்டு நான் போடு வண்டா ஃபைட் சொல்லிட்டு வண்டா டைட்டா நீ நாக் அவுட் ஆவ போயிட்டா 4-3 ஸ்விட்ச் அடிப்பா 8 டிச் ஓ ஏரியா நேம் விச்சு மிஸ் ஆவா நம்ம ஸ்கெட்ச் ஜிஞ்சாம் ஓரியோ மெசாம போரியோ சூப்பர்மேன் மேரியோ நான் தான்டா சாரியோ சிலாக்கி டும்மா இந்த வயசுல தம்மா ஆல்பா பீட்டா காமா நம்மாடாத கேமா சோ the கருத்து what I'm saying is யாராச்சும் கை தட்டுங்களேன், பாவம் அந்த பையன் மூச்சை பிடிச்சு பாடிட்டு இருக்கான்.
ஷார்ப் சைலண்ட். ஐ மீன் ஒரு இடத்துல போய் நம்ம ஆடிஷன் பண்றது பெர்ஃபார்ம் பண்றதே இஸ் வெரி ஆக்வர்ட் அண்ட் நர்வ் ராக்கிங் திங். ஒரு கை தட்டலாம், சூப்பர் தம்பின்னு சொல்லலாம், ஆக்வர்டா அப்படியே இப்படி வந்து பாத்துருக்காங்க. முடிச்சிருவானா இல்லையா, வெளியே போக எப்ப சொல்லலாம் அப்படி பாத்துட்டு. அடுத்து இந்த அண்ணனே ஏதோ பேசியிருக்காரு ஷோ பத்தி. நாங்கெல்லாம் வந்து காமன் மேனா வந்திருக்கோம். நானும் காமன் மேன் தான். நானும் காமன் மேன் தான். ஆல்ரெடி யூ ஆர் நானும் காமன். ஐயா எத்தனை பேருக்கு என் பேர் தெரியும்? எத்தனை பேருக்கு என் பேர் தெரியும்? இன்டர்நெட் செலிபிரிட்டியா இந்த அண்ணன்? ஐ மீன் எனக்கு நிறைய பேரை இன்டர்நெட்ல தெரியாது. ஃபார் a person that is an influencer and a content creator எனக்கு யாரையுமே தெரியாது. ஆனா என் பேர் கூட தெரியாது. இங்க அடையாள தேடி தான் இங்க வந்திருக்கேன். உங்க பேர் எனக்கு தெரியும். நீங்க எத்தனை ஹீரோயின்ஸ்க்கு பிக்கப் லைன் பண்ணி கொடுத்தீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே எனக்கும் தான் உங்களுக்கு தெரியும். நீங்களும் தான் ஹோஸ்ட் பண்றீங்க, நீங்களும் ஷோஸ் பண்றீங்க. அப்ப நீங்க காமன் மேன் இல்லையா? அவரும் ஷோ பண்றாரா? என்னங்க நடக்குது? உங்க முகம் தெரியும்ல, பேர் தெரியலன்னு சொல்றீங்க, ஆனா உங்க முகம் தெரியும் இல்லையா? ஐயா முகத்தை வச்சு என்ன பண்றது? முகத்தை வச்சு என்ன கிடைக்க போகுது? வாய்ப்பா கிடைக்க போகுது. பேர் என்ன வேணாலும் இருக்கட்டுங்க, உங்க பேர் என்ன வேணாலும் இருக்கட்டுங்க, உங்க முகம் தெரியும். இந்த பிக் பாஸ் வாய்ப்பு முகத்தை வச்சு கிடைக்குதா? நான் தான் பிக் பாஸ் சீசன் 10 ஓட டைட்டில் வின்னர். இவர் வந்து ஒரு ஆங்கர் சம்திங் போல ஆல்ரெடி காமன் மேன்ல ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனும் நான் பார்த்தேன். ஐ ஹேவ் தி ஹோல் சைக்கிள் இன் ஹியர். நான் காட்றேன். நான் காமன் மேன் இல்லாம சூப்பர் மேன். எனக்கு புரியல. ஆங்கரிங் பண்றது என்னோட ப்ரொஃபஷன். நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். பிக் பாஸ் காமன் மேன்ல எல்லா டைப் ஆஃப் செக்டர்ஸ்ல இருந்து வராங்க. ஒரு பக்கம் வந்துட்டு செஃப்பா இருக்கலாம், ஒரு பக்கம் ஐடில ஒர்க் பண்றவங்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு நிறைய ஃபேக்டர்ஸ் நிறைய வேலையில இருந்து வந்திருக்காங்க. அது மாதிரி தான் என்னோட வேலையை ரெப்ரசென்ட் பண்ணி நான் வந்திருக்கேன். எப்படி இவரெல்லாம் உள்ள வராரு? ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கு. இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல பார்த்தேன், பிரியவர்ஷினி அக்கா ஒன்று பேசியிருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவர் எப்படிலாம் வந்து எஸ்எஸ் மியூசிக் ஆங்கரா ஒர்க் பண்ணிட்டு இருக்க, எப்படி காமன் மேன் கேட்டகரியில் வருவாரு, அதுக்கு சொல்லுங்க அப்படின்னு. நான் ஒன்று கேட்கறேன், நீங்க ஒரு 42 ஃபாலோ வச்சிருக்கீங்க, நீங்க எப்படி காமன் மேன் கேட்டகரியில் வருவீங்க? கரெக்ட் தான். லைக் இவரு காமன் மேனா கிடையாது. நம்ம நைட்டி அக்கா காமன் மேனா, காமன் உமனா கிடையாது. ஏன்னா அவங்களை எனக்கு ஆல்ரெடி தெரியும். இவர் எனக்கு தெரியல, பட் இவர் வீடியோ ஜாக்கி தான் போல. நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், நான் வேற நிறைய பேர் ரீல்ஸ் போட்டு பார்த்தேன். இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இந்த ஷோக்கு வராங்க. 100K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறவங்க எல்லாம் வராங்க. அவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இதுக்கே காமன் மேன் பேர் வச்சுங்க, பிக் பாஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு பேர் வைங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஐ கெட் தேர் பாயிண்ட். லைக் இவர் ஒரு விஜேனா இவர் காமன் மேன் கிடையாதுதான். ஏன்னா உங்க பாயிண்ட் ஆஃப் வர்க் இஸ் மீடியா. மீடியால இருக்கிறவங்க பிக் பாஸ் காரங்களே இன்வைட் பண்ணுவாங்க. தட்ஸ் வாட் தே டு. தே இன்வைட் பீப்பிள் ஃப்ரம் ஆல் அரவுண்ட் தி மீடியா ஸ்பேஸ். அதனால நீங்க காமன் மேனா? நானும் ஒரு ப்ரொஃபஷனல் தான் பண்றேன். விஜே என்னோட ப்ரொஃபஷன். நான் கூட சொல்லலாம் யூடியூப் என்னோட ப்ரொஃபஷன் அப்படின்னு நான் அந்த காமன் மேன்ல அப்ளை பண்ணி இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க கூப்பிடவும் செஞ்சிருந்திருக்கலாம். பட் தட்ஸ் நாட் த பாயிண்ட். நோ, நான் போனேன்னா அது காமன் மேன் செலெக்ஷனா இருக்காது. ஏன்னா நான் ஒரு சின்ன பர்சனாலிட்டியோ பெரிய பர்சனாலிட்டியோ, நான் ஒரு இன்டர்நெட் பர்சனாலிட்டி. என்ன ஒரு 10 பேருக்கு தெரியும். என்ன காமன் மேன் செலெக்ஷன் அவங்களால பண்ண முடியாது, பண்ணா அது ஃபேராவும் இருக்காது. the same thing applies to நம்ம பிரியதர்ஷினி, நைட்டி அக்கா and this guy இவரு விஜே. இவங்க பப்ளிக் கிட்ட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீங்க காமன் மேனான்னு கேட்டா இல்லன்னு தான் நானே சொல்லுவேன். பட் விஜய் டிவி நீங்க காமன் மேனா இல்லையா, அவங்க கிரைட்டீரியா வேற. அவங்க இந்த காமன் மேன் கிரைட்டீரியா என்னன்னே சொல்லல. so as long as they've selected you, you can be in the show. அத வந்து நீங்க அவங்க கிட்ட சொல்லலாம். அதை விட்டுட்டு உங்களையும் தான் நான் பாத்திருக்கேன், உங்க பேரு தான் எனக்கு தெரியும், நீங்க எனக்கு காமன் மேன் கிடையாது, இப்படி பேசிட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, நிஜமாலே யாருக்குமே தெரியாத ஒரு பப்ளிக் உங்க கூட கம்பீட் பண்ணும்போது அவங்க உங்ககிட்ட எனக்கு உங்களுக்கு தெரியுமேங்க, நீங்க எப்படி காமன் மேன் ஆவீங்கன்னு கேட்கும்போது அவங்க கிட்ட ஒரு ஃபேர் பாயிண்ட் இருக்கு. அதை நம்ம கம்பீட்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. விஜய் டிவியை கேளுங்க, அவங்க தான் என்ன உள்ள விட்டாங்க, அப்படி வேணா நீங்க சொல்லலாம். இவருக்கு இதான் வேலை. பேர் என்ன? கரிஷ்மா. என்ன படிச்சிருக்கீங்க? ஸ்கூலிங் ஃபினிஷ் பண்ணிட்டேன், காலேஜ் ஜாயின் பண்ணல. ஏன்? ஏன்னா எனக்கு இஷ்டம் இல்ல, வீட்லயும் யாரும் ஏதோ கேட்கல. உங்களுக்கு கார் இருக்கு, உங்களுக்கு வீடு இருக்கு, பிரிவிலேஜ்டா இருக்கீங்க. உங்களை எதுக்காக நாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பணும்? உங்களுக்கும் எல்லாமே இருக்கு, நீங்க வந்து ஜட்ஜ் பண்றீங்க தானே? Checkmate, buddy. Oh my god, I did not know people were this open. உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, நீங்க பிக் பாஸ் வரீங்க, உங்க வீடு தான் எல்லாமே இருக்கு, நீ வந்து ஜட்ஜா உட்கார்ந்திருக்க. She didn't even bother to say எல்லாமே இருந்தாலும் ஏதோ மிஸ் ஆகுது பிக் பாஸ்க்கு வந்து. உங்ககிட்ட என்னடா இருக்கு? உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுது, உங்களுக்கு உண்மையிலேயே இந்த பிக் பாஸ் வேணுமா, தேவையா? எல்லாமே வந்து கரெக்டா இருக்கு, இதுக்கு மேல எதுவுமே எது கொடுத்தாலும் ஜாஸ்தியா இருக்கும். உங்களுக்கும் எல்லாமே இருக்கு, நீங்க வந்து ஜட்ஜ் பண்றீங்க தானே? இங்க ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி இப்போ ஜட்ஜஸ் எல்லாருமே கொஞ்சம் வேகா தான் பேசுவாங்க. நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு புரியுது, ஆனா உங்களுக்கு அந்த டிரைவ் இல்லன்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேகா சொல்லிட்டு போலாம். பட் உங்களுக்கு நாங்க எது தந்தாலுமே ஜாஸ்தியா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு மனுஷன் கிட்ட சொல்லவே முடியாது. பிகாஸ் எவ்ரி ஹியூமன் பேசிக்கலி வாண்ட்ஸ் மோர். 10 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு இருக்காங்கன்னா எனக்கு 1000 வேணும்னு தோணும், 1000 இருக்குன்னா எனக்கு 1,00,000 வேணும்னு தோணும்.
உங்களுக்கு இது மிகையா இருக்கும், அதனால நாங்க தர மாட்டோம் அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. இவர்கிட்ட கூட என்னால சொல்ல முடியாது, உங்களுக்கு தான் இப்போ ஒரு ஜட்ஜ் பொசிஷன் இருக்குல்ல, உங்களுக்கு எல்லாமே மிகையா இருக்கு, நான் உங்களை எங்க படத்துல நடிக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. பிகாஸ் எவ்ரிபடி வாண்ட்ஸ் மோர், எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு லெவல் அப். அதனால இந்த மிகையா இருக்குன்னு ஜட்ஜ் சொன்னது எந்த அளவுக்கு வேலிட்னு எனக்கு தெரியல. அண்ட் ஹர் சேயிங் உங்ககிட்டயும் தான் எல்லாமே இருக்கு, நீங்களும் ஜட்ஜ் பண்றீங்கல்ல. இங்க ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி நான் ஸ்கூல் ஃபுல்லா முடிச்சிருக்கேன். அதுக்கு ஓகே, காலேஜ் ஃபுல்லா முடிச்சிருக்கேன். ஓகே, சோ தட்ஸ் என் யுவர் ஃபீஸ் விஷ். நானே கட்டியிருக்கேன். ஓகே ஓகே, நானும் என் ஃபேமிலியை நான் பாத்துக்கிறேன். நான் என் ஃபேமிலி என்னைய பாத்துக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னையே பாத்துக்கிட்டேன். நானும் அதுதானே சொன்னேன், நான் என்னையே பாத்துக்கிறேன் அப்படின்னு. எப்படி கண்ணாடிலையா? பீக் விஜய் டிவி காமெடி ஒன்ஸ் அகைன். என்னையே பாத்துக்கிறேன் கண்ணாடிலையா? Another problem is you are a judge, they are a contestant. You are already on a level higher on the hierarchy of Big Boss. நீங்க உங்களை contestant-ஓட ஜட்ஜ் பண்ணி உங்களுக்கே வேலிடேஷன் எடுத்துக்கிறீங்க. நான் ஸ்கூல் முடிச்சிருக்கேன், நான் காலேஜ் முடிச்சிருக்கேன், நான் வேலைக்கு போயிருக்கேன், எதுக்கு வேணா போங்க, இட் இஸ் நாட் ரியலி ரெலவென்ட் டு த கான்வர்சேஷன். அததான் அந்த பொண்ணு சொல்லுது, ஓகே உங்க சாய்ஸ் தானே படிச்சுக்கங்க. பட் சீரியஸ்லி நீங்க இப்போ ஸ்கூல் காலேஜ் போலனா கூட நீங்க பிக் பாஸ்ல ஜட்ஜா உட்கார்ந்துருக்கீங்கன்னா யூ ஆர் குவாலிஃபைட் ஃபார் தட். ஏன்னா அவங்க உங்களை ஜட்ஜா உட்கார்த்தி வச்சிருக்காங்க. பிக் பாஸ்ல ஜட்ஜா இருக்கு, நீங்க காலேஜ் முடிச்சிக்கணும்னு அவசியம் இல்ல. சோ எதுக்கு இந்த கம்பேரிசன்? நான் வந்து காலேஜ் முடிச்சிருக்கேன், ஸ்கூல் முடிச்சிருக்கேன், கண்டஸ்டன்ட் என்ன டிகிரி எல்லாம் வாங்கிட்டு வருமா? பிக் பாஸ் தானேயா, ஒரு வீட்டுல உட்கார்ந்து பேசி சண்டை போட்டு புரணி பேசி டாஸ்க் பண்ணணும், இதான ஷோ. இந்த ஷோக்கு நான் PhD முடிச்சுட்டு வந்தாதான் உள்ள விடுவீங்களா? எனக்கு புரியலையே. And a lot of people have been in Big Boss who have never, gone to college, gone to work. அப்படிப்பட்ட நிறைய பேரும் இருக்காங்க பிக் பாஸ்ல. I don't understand. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்லாம் எதுக்கு பிக் பாஸ்க்கு? உள்ள போய் சண்டை தானடா போடணும், அது நான் எப்படி வேணா போடுவேன். Can you tell 2 things that you don't like about her and you tell 2 things that you don't like about her? நான் ஃபர்ஸ்ட் சொல்லவா? ஃப்ரெண்ட்ஸா வந்திருக்காங்களா இல்ல ரேண்டமா வர கண்டஸ்டன்ட்ஸ் tell me 2 thingsன்றாங்களா? the way she speaks hereல இது வந்து அவ கிடையாது. இவங்க ரூம்ல இருக்கிற மாதிரி தான் இங்க இருக்காங்களா? அப்படிதான் இருக்காங்க. பேக் மாதிரி. நீங்க சொல்லுங்க, நீங்க உங்களோட உமன் சேஃப்டியை பத்தி. உங்கள மாதிரி ஃபேக்கா இருக்கிறதுக்கு நான் பேக் மாதிரி இருக்கிறது எவ்வளவோ பரவாயில்லை. ஓகே, நான் வடக்கி பேசுங்க, வாய் இருக்குன்னு என்ன வேணா பேசணும். ஓகே I can also speak. ஏய் இவங்க ரெண்டு 2 things சொல்லிட்டீங்களா? நீங்க 2 things சொல்ல விட்டாங்க. சரி, எங்க சொல்ல விட்டாங்க? நீங்க 2 things சொல்லிட்டீங்களா? இன்னும் அவங்க ஒரு கிட்டாவே இருக்காங்க. she does not have enough maturity அப்படின்னு எனக்கு தோணுது. எது பேசினாலும் நம்ம பேசினா போதும் அப்படிங்கிறது மட்டும் தான் அவளுக்கு இருக்கு. Okay, I can understand why they came for Big Boss selection. மாயா அவங்க வந்து உண்மை கேட்கல. Tell me 2 things you don't like about each other அப்படின்னு கேட்டாங்க. பேசிக்கலி சண்டை மூட்டி விடுறதுக்கு தான், சண்டை மூட்டுறதுக்குள்ளேயே சண்டை போட்டுப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவில்லை. இந்த பொண்ணு ஒண்ணுமே கேட்கல. இவங்க இங்க இருக்கிற மாதிரி வீட்ல இருக்க மாட்டாங்க, அவ்வளவுதான் அந்த பொண்ணு சொல்லிச்சு. அதுக்குள்ள அவங்க அதே மாதிரி பேக்கு மாதிரி தான் இருப்பாங்க. ஓ சாரி, ஊப்ஸ். அவங்க வந்து ஏதோ நகைச்சுவை தங்கு மொமெண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அந்த ரேஜ் பெயிட்ட வந்து இந்த புள்ளை எடுத்துக்கிட்டு உங்களை மாதிரி ஃபேக்கா இருக்க, நான் பேக்கா இருக்கலாம். அந்த ஒரு பேக்குன்ற வார்த்தைக்கு இவ்வளவு ட்ரிகர் ஆகி இவளுக்கு மெச்சூரிட்டி இல்ல, இவ குழந்தை மாதிரி இருக்கா, பேசணும்னு பேசுறா. I mean, that seemed silly to me, but that is perfect for Big Boss. அதனால I hope these people were selected. ஏன்னா பிக் பாஸ்க்கு சண்டை போடுவதுதான் முக்கியம், and பிக் பாஸ்க்கு போகணும் தான் இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொன்னாங்க. Well, they are smart then. இங்க ரெண்டு பேர்ல யாரு பெட்டர்னு நீங்களே ஒருத்தர் பேசி எனக்கு நான் தான் சார் பெட்டர். இதுதான் அந்த ரவுண்ட். அவங்க 2 பேரும் அடிச்சுக்க விட்டது. இவங்க ஃபர்ஸ்ட் ட்ரிகர் பண்றாங்க ஆடிஷன் பண்ண வரவங்கள, இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு. இப்போ வந்து நீங்களே அடிச்சுக்கங்க அப்படின்னு அடிச்சுக்கவே விட்டுறாங்க. ஃபைட்டிங் ஸ்கில்ஸே டெஸ்ட் பண்ணிடுறாங்க. வெரி குட். நீ வந்தன்னா உன் லைஃப் மட்டும் மாறும். நான் போறேன் அப்படின்னா என்னோட லைஃப் மட்டும் இல்லாம ஹோல் டீம் மட்டும் இல்லாம தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லா என்னால எல்லாமே மாத்த முடியும். I want the confidence of this uncle. நீங்க சொல்றது ஒருத்தரோட லைஃப்மா. நான் வந்து 2021 இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தனாக்கா இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேரோட லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. கிடைச்சது அப்படின்னா என்ன வேலை பாக்குறாரு இவரு? 2021ல இருந்து லைஃப் மாத்தி இருக்காரா? நமக்கு தான் அறிவு இல்லையோ? நிஜமாலே மாத்திட்டு தான் இருக்காரு. உலகம் பூரா லைஃப் வருவாங்க, அவங்களும் நாட்டை காப்பாத்துவாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு வேலை நான் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு நீங்க எப்படி சார் கொடுக்க முடியும்? எனக்கான வாய்ப்பு நான் தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அங்கிள் ஒரு ஸ்டெப் மேல போய்
ஆகி உலகத்தையே காப்பாத்துறேன், எனக்கு வாய்ப்பு தர மாட்டேனா, எனக்கு ஒரு வாய்ப்பு தரேன்மா, நான் பிக் பாஸ் போயிட்டு கான்ஃபிடன்ஸ் ஆஃப் தீஸ் பீப்புள். ஆனா நல்லா தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. நார்மலா ஒரு மனிதர் இருக்காங்கன்னா they won't be interesting in Big Boss. மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான உலகத்தை காப்பாத்துவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் செலக்ட் பண்றது வைஸ் மூவ். எங்க அப்பா இறந்துட்டாரு, எனக்கு எங்க அப்பா இல்ல, நான் ஒரு செமி ஆர்ஃபன் வாய்ப்பு இங்க வந்து அவர் பேரை சொல்லி இங்க கேட்க கூடாது. இங்க வந்து செலக்ட் ஆயிட்டு உங்க அப்பா போட்டோ முன்னாடி போய் நின்று செலக்ட் ஆயிட்டேன்னு சொல்லிருக்கணும். இல்லன்றத சொல்லி வாய்ப்பு கேட்க கூடாது, என்ன இருக்குன்றத சொல்லி வாய்ப்பு கேட்கணும். அப்பா கண்டென்ட் வேணாம்னா இல்லாதவங்களுக்கு தான் தெரியும், புரியுதா? அது நிறைய பேருக்கு இல்ல. ஓகே, என் கூட இருக்க க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட என் அப்பா தான் மாறன் ஆக்டர் பொண்ணு, அந்த மாதிரி நான் சீப்பா பண்ணதே இல்லை. இவங்களே தூண்டி விட்டு இவங்களே அதான் ரீசன் சொல்லி வெளியே தோற்றாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. இட்ஸ் ஃபேக். காமன் மேன் இஸ் ஃபேக். காமன் மேன் can't get into media. என்னங்க நடக்குது? ஹாட் ஸ்டார் வேற இவனே கிளப்பி விட்டு இவனே காமன் மேன் ஃபேக்கா ஓஹோ அப்படின்னு வேற கேப்ஷன் போட்டு வச்சிருக்கான். ஐ மீன் விஜய் டிவி ஹேஸ் a reputation for எனக்கு அப்பா இல்ல அம்மா இல்ல, நான் இப்படி கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படி கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொன்னா கண்ணீர் விட்டு கை தட்டுவது பிக் பாஸ் பண்ற வேலை. எபிசோட் டு எபிசோட் எல்லா ஷோலயும் பண்ற வேலை. அதை பார்த்துட்டு வரும் கண்டெஸ்டன்ட் கஷ்ட நஷ்டங்களை சொல்லிதானே வாய்ப்பு கேட்பாங்க. அவங்கள நீங்க குறை கூட சொல்ல முடியாது. நீ ஏன் உன் கஷ்டத்தை சொன்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அப்படிப்பட்ட சேனல் இல்லனாலும் குறை சொல்ல முடியாது. அவங்க எதை சொல்லி வேணா நான் டிசர்விங்னு சொல்லலாம். பட் ஸ்டில் விஜய் டிவி வித் திஸ் ரெப்யூட்டேஷன் சேயிங் அம்மா இல்ல அப்பா இல்லன்னு சொல்லிட்டு நீங்க சான்ஸ் கேட்க கூடாது. சான்ஸ் கிடைச்ச அப்புறம் நான் எங்க அப்பாவை ப்ரௌட் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கணும். விஜய் டிவி டஸ் நாட் ஹேவ் ட்ராக் ரெக்கார்ட் ஃபார் தட். நான் கூட நினைப்பேன் இந்த மாதிரி நான் அழுகுற மாதிரி ஃபீல் பண்ணி ஒரு கஷ்டமான ஸ்டோரி சொன்னேன்னா என்ன விஜய் டிவிக்குள்ள விட்டுருவாங்க அப்படின்னு நான் கூட நினைப்பேன். அதுதான் ரெப்யூட்டேஷன். இவங்களே பாம்பு வைப்பாங்களா, இவங்களே எடுப்பாங்களான்ற மாதிரி இவங்களே கிளப்பி விடுவாங்களா, இவங்களே அப்பா ஸ்டோரி எல்லாம் கிடையாது, வெளியே போ. இப்ப அந்த ஃபிளேவர்லாம் செய்ய போறாரு. சாரி ஃபார் ரெக்வெஸ்ட், வேற ஏதாவது சொன்னீங்கன்னா we will try. ஷோல உள்ள போயிட்டு சொல்ல முடியுமா நீங்க? நீங்க தீப்தி தானே போ. சரி நான் தீப்தியா ரோபோ பப்பி போபாத. தீப்தியா மாறிட்டேன் சார். ரோபோ பப்பி இப்ப ஹாப்பியா வந்து இருக்க போகுது. ரோபோ பப்பி இப்ப சோகமா இருக்கு இப்போ. ஓகே டன் தேங்க் யூ. நீங்க வீட்ல போய் இத பண்ணி பாருங்க. இது ஒரு பெஸ்ட் எக்ஸர்சைஸ். உங்க ஈகோ ஒரு இடத்துல செல் ரிஜிடா இருக்கிறது எல்லாம் அங்க உடைஞ்சு வீட்டுக்கு போய் எதுக்குங்க நாய் மாதிரி பண்ணிவாங்க. எனக்கு தலையெழுத்தா பிக் பாஸ் குள்ள வரணும்னா வந்து எனக்கு ராப் எல்லாம் வேணாம், நைட்டி போடணும்னு அவசியம் இல்ல, நீங்க ரிவர்ஸ் ரீடிங் பண்ண வேணாம், பாட்டு பாட வேணாம், ஆட வேணாம், நாய் மாதிரி பண்ணி காட்டுங்க. என்னையா கிரைட்டீரியா இது? நாய் மாதிரி பண்ணலன்னா பிக் பாஸ்க்கு இது இல்ல. நீங்க உள்ள போய் இந்த டாஸ்க் கொடுத்தா என்ன பண்ணுவீங்கன்றாங்க. நாய் மாதிரி பண்ணணும்ன்றதான் டாஸ்கா? இது ஒரு டாஸ்கா? நான் ஃபர்ஸ்ட் வரும்போது எனக்கு கொடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ் தான். This is not a movie, this is a reality show. Yes. நியாயம் தானே. ஆக்டிங்க்கு அவங்க பிக் பாஸ்க்கு வரல. ஆக்டிங்க்கு வந்தேன்னு சொன்னாலும் அப்ப நீ போய் ஆக்டிங்க்கு வாய்ப்பு தேட வேண்டியதானே. இங்கே வந்தேன்னு இவங்க கேட்க போறாங்க. நாய் மாதிரி பண்ணணும்ன்ற எக்ஸசைஸ் தான் உங்களுக்கு ஆக்டிங்க்கு கொடுத்தாங்களா? அதுவே கொஸ்டினபிள். பட் பிக் பாஸ் குள்ள வரதுக்கு ரோபோ நான் இப்போ ஹாப்பியா இருக்கு. ஐ வுட் ஆஃப் மை செல்ஃப் அண்ட் டூ தட் பிக் பாஸ்க்கு போறதுக்காக. ஐ மீன் அவரை நான் தப்பு சொல்ல, பண்ணவரை நான் தப்பு சொல்ல. இது ஒரு விஷயம் நீங்க பண்ண வைக்கிறீங்களே அப்படின்னு நான் உங்களை தான் கேக்குறேன். ஆரியா, மிஸ்டர் ஆரி, what the fuck? நீங்க ஒரு ஜட்ஜா பொசிஷன் கொடுத்துட்டாங்கன்றதுக்காக நாய் மாதிரி பண்ணு. வாட்? இது அக்செப்டபிள் வேற உங்களுக்கு தோணுதா? மேபி நீங்க பண்ணனால உங்களுக்கு தோணலாம், பட் இட்ஸ் நாட் அக்செப்டபிள். இட் இஸ் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். திஸ் ஷேர் இஸ் அனாயிங். இதை எப்படி வந்து டெய்லி வேற போடுறாங்க? இது சண்டே ஷோ கூட இல்ல. இந்த செலக்ஷனே வந்து இட் இஸ் கோயிங் ஆன் டெய்லி. சோ இந்த காமன் மேனுக்கு வந்து பிக் பாஸ்ல கால் பதம் தடிக்க போறாங்க. கால் பதம் பதிக்க போறேன், கால் தடம் பதிக்க போறேன். எஸ், நீங்க வந்து பிக் பாஸ்ல கால் தடம் பதிக்க போறேன் அப்படின்னு இதற்கு போனீங்கன்னா உங்கள 2 பேரை சூஸ் பண்ண போறாங்க. அது வரைக்கும் யூ ஆர் கண்டென்ட் ஹியர். அதனால கன்சென்ஸா யூஸ் பண்ணிட்டு கோ அவுட் அப்படி சொல்லிடுவாங்க. பிக் பாஸ்ல இருக்கிறவங்களுக்கே அதான். பட் அவங்க மீடியாலயே இருக்கனால they get some boost out of it. நீங்க போறனால உங்களுக்கு எந்த அளவுக்கு பூஸ்ட் வரும்னு எனக்கு தெரியல. Common people going for this, but உங்களுக்கு பூஸ்ட் கிடைக்குதோ இல்லையோ, I just hope you are being treated well. அதுவே கேள்விக்குறியாக இருக்கிறது. அதனால this seems very annoying and unnecessary. இந்த ஷோ எல்லா ஷோக்குமே நம்ம அது சொல்லலாம். எனக்கு unnecessary-ஆ படுதுன்றதுக்காக அந்த ஷோ ஓடக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல முடியாது. பட் நிஜமாலே இதை நீங்க என்ஜாய் பண்றீங்களா இஸ் மை क्वेश्चन. அண்ட் இது வந்து ஒரு நல்ல ஐடியான்னு உங்களுக்கு தோணுதா? லைக் நாட் த
காமன் மேன் திங். ஜட்ஜஸ் இவங்களை வந்து அசிங்கப்படுத்துறது. இது தெரியுமா, இது வேண்டாம், அது தெரியுமா, அது வேண்டாம், இது பிடிக்கலை, அது பிடிக்கலை, நீ வேஸ்ட் அப்படின்னு இந்த ஜட்ஜஸ் சொல்றதுலாம் உங்களுக்கு என்டர்டெய்னிங்கா படுதா? ஏன்னா என்டர்டெயின்மெண்ட்காக தான் end of the day they are doing it, but if it's very annoying to us and it's not entertaining, they have to change it. அதனால நீங்க சொல்லுங்க, எனக்கு மட்டும் தான் இது அசிங்கமா படுதா, இல்லை எல்லாருக்கும் அப்படிதான் படுதா? அசிங்கமா பட்டா அவங்க அதை மாத்துவாங்களா, or will they do it anyways? அது எனக்கு தெரியல. But I find this annoying and I hope this ends soon. I think that is it. இது என்ன வீடியோன்னு எனக்கு தெரியல. Day by day every video of mine is just new things irritating me. அது வந்து எனக்கு பிடிக்கலை. பட் என்ன பண்றது, அடுத்த வீடியோ ஹோல்சமா ஏதாச்சும் போடலாம். That is it. Bye bye.